வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த மதமும் எந்த மார்க்கமும் இப்படி போன்ற ஒரு காரியத்தை முன்னெடுத்து வராத இந்த நிலையில் தாங்கள் வந்திருப்பது உள்ளபடியாகவே பாராட்டுக்குரியது. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், உலக வரலாற்றில் அக்பர் காலம் தொட்டு அவுரங்கசீப் காலம் தொட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி காலம் வரைக்கும் மனித அழிவுகள் என்று சொன்னால் பெரும்பகுதியான மனித அழிவுகள் யாரால் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மதத்தின் பெயரால் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆக மதம் எப்படி தலை தூக்குகிறதோ அந்த மனித அழிவு கட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பாபர் மசீதி எடுப்போம், கலவரமானாலும் சரி, அங்கே மனித அழிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக மதத்தை நம்பக்கூடிய அந்த மக்கள், அந்த மதத்தினை பின்பற்றக்கூடிய அந்த இறைவனை நம்பக்கூடிய அந்த மக்கள் அழிவு பாதைக்கு செல்லுகின்ற பொழுது அதை இறைவன் காப்பாற்றுவதற்கு முன் வருவதில்லை. இன்னும் சொல்ல போனால், குஜராத்தில் ஒரு கலவரம், அந்த கலவரத்தில் இஸ்லாம் பெருமக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி நிறை மாத கற்பனையை நிர்வாணப்படுத்தி தன் குழந்தைக்கு இருக்கக்கூடிய சிசுவை எடுத்து, வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை எடுத்து கொன்ற கொடூரம் எல்லாம் நான் செய்தித்தாளில் பார்த்திருக்கிறோம், தொலைக்காட்சியில் படித்திருக்கிறோம். அப்படி ஒரு இறைவனை வழிபடுகின்ற ஒரு இஸ்லாமிய மக்களை கொன்று குவிக்கின்ற இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் ஏன் காப்பாற்ற உங்கள் இறைவன் வரவில்லை? உங்கள் இறைவன் மட்டுமல்ல, மனித அழிவை ஏற்படுத்துகின்ற எந்த மதமானாலும் சரி, அந்த மதத்துக்காக சப்போர்ட் செய்கின்ற மக்களை காவல் செய்வதற்கு, காப்பாற்றுவதற்கு எந்த கடவுளும் வரவில்லை. என்னை பொறுத்தவரை மத பிரச்சாரம் என்பது மனிதனுடைய அழிவுக்கு பயன்படுகிறது என்பது என்னுடைய கருத்து. நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஒரு சிறிய சொற்பொழிவை ஆட்சி முடிச்ச மாதிரி நல்ல அழகிய தமிழ்ல பேசிட்டாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ரெண்டு விஷயங்கள், ஒரு கேள்விதான், அதுக்குள்ள ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. முதல்ல என்னன்னா, மதங்கள் என்பது அழிவுக்குத்தான் தூண்டுகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அதுக்கு நிறைய சான்றுகளை சொன்னாங்க. குஜராத்தில் அழிவு, கோவையில் அழிவு, மும்பையில் அழிவு, பல்வேறு போராட்டங்கள், மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணங்கள் இருந்திருக்கிறது. அப்ப மதங்கள் அழிவுக்கு தான் அடிப்படையா இருக்கிறது அப்படின்னு. இந்த மதங்களை மறுத்தால் அழிவு இல்லாம போயிருந்தானே, அதனுடைய அர்த்தம் அதான். இது இல்லாம போயிடுச்சுன்னா இந்த அழிவுகள் எல்லாம் இல்லாம போயிருந்தானே அப்படின்னு. மதங்களால் அழிவு வந்திருக்கிறது என்பதை நான் மறுக்கவே இல்லை. மதத்தின் பெயரால் சண்டைகள் நடந்திருக்கிறது, கொலை குத்துகள் நடந்திருக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உலகத்தினுடைய அழிவுக்கு, சண்டைகளுக்கு மதங்கள் தான் காரணமா? அதுதான் அதிகபட்ச அழிவை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்த்தால், மதங்களால் ஏற்பட்ட அழிவை விட மதங்கள் வேண்டாம் என்று சொன்னதனால் ஏற்பட்ட அழிவுதான் உலகத்தில் அதிகம். கம்யூனிச சித்தாந்தத்திற்கும் முதலாளித்துவ சித்தாந்தத்திற்கும் வரலாற்று ரீதியாக நடைபெற்ற 200 நூற்றாண்டு கால 200 ஆண்டு கால வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால், லெனின், ஸ்டாலின் அவர்களுடைய போராட்டங்கள், அவர்களுடைய திட்டங்கள், அங்கே நடைபெற்ற கொலை கோட்பாடுகள், ரஷ்யாவுடைய புரட்சி, அங்கே கொல்லப்பட்ட மனிதர்கள், அதுல உள்ள எண்ணிக்கை உலக வரலாற்றில் மதத்தால் ஏற்பட்ட எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தான். மதத்தால் 1000 பேர் செத்தாமனா, மதம் வேண்டாம் என்றவர்களால் 50 லட்சம் பேர் செத்திருப்பார்கள். அவ்வளவு பெரிய பாதகங்களை மதம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதனால மதத்தால் நடக்கிறேன்னு சொல்லல, நடந்திருக்கிறது. இதை ஒழித்து விட்டால் சமாதானம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா சண்டைக்கு மதம் மட்டுமே காரணம் இல்லை, எத்தனையோ காரணம் இருக்கு. பணம் காரணம், பணத்தினால சண்டை போடலையா? அண்ணன் தம்பி ஒரே குடும்பத்துல தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான எதுக்கு? இவன் வேற மதம், அவன் வேற மதமா? ரெண்டு பேருமே ஒரே மதம், ஒரே தாய், ஒரே ரத்தத்திற்கு சொந்தக்காரர்கள், ஒரே குடும்பத்தின் வாரிசுகள், ரெண்டு பேருக்கு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்களே, கோர்ட்ல போய் வெட்டிக்கிறாங்களே. என்ன காரணம்? காசு காரணம், பணம் காரணம், பெண் காரணம், காதல் காரணம், நிலம் காரணம், அதிகாரம் காரணம், போர் வெறி, அக்கம் பக்கத்து நாடுகளை எல்லாம் நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற காரணம். இன்னைக்கு அமெரிக்கா உலக நாடுகளை எல்லாம் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பின்னணி என்ன? ஆப்கானிஸ்தான்ல போய் குண்டு போட்டு 5 லட்சம் மக்களை காலி பண்ணிச்சு. ஈராக்குக்கு பொருளாதார தடை விதித்து லட்சக்கணக்கான குழந்தைகளை கொன்றொழித்தார்கள். வியட்நாம் போரு, ஜப்பான் போரு, ஹிரோஷிமா நாகசாகியிலே அழிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அதனுடைய எச்சங்கள் மிச்சம் இருக்கிற வகையிலே பெரும் பெரும் அழிவுகள் அனைத்தும் நிகழ்த்தப்பட்டது. மதம் சார்ந்ததா, மதத்தை கடந்ததா? அது அனைத்துமே போர், நாடு பிடிக்க வேண்டும் என்ற போர் வெறியின் விளைவு. டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. நம்ம நாட்டுல 200 ஆண்டு கால போராட்டம் நடந்துச்சு ஆங்கிலேயர்களை எதிர்த்து. அந்த ஆங்கிலேயர்களுக்கும் நமக்கும் நடைபெற்ற சண்டை எதற்கு? அதனால் எத்தனையோ பேர் தியாகிகளை உயிர் கொடுத்தோமே, உயிரை இழந்தோமே, அந்த இழப்புகள் எதற்கு? நீ எங்க நாட்டை விட்டு போடா. அதிகாரத்தின் மீது வந்த சண்டை, மதத்தால் வந்த சண்டை இல்ல. அது மதத்தை திணித்ததனால் ஏற்பட்ட விளைவு இல்ல. என் நாட்டை நீ ஏன் சுரண்ட, ஏன் எதுக்கு நீ கப்பம் கேட்கிற, வரி கேட்கிற, உன் நாட்டுக்கு திரும்பி போ. இப்படி தனியா நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு லெவலை எடுத்துக்கொண்டால் மதம் தேவையில்லை என்று பகுத்தறிவு நாத்திகம் பேசக்கூடிய மக்கள் அடித்துக் கொள்கிற சண்டை தெரியாதா? பத்திரிகைகளை நீங்க பார்க்கலையா? வழக்குகளை நீங்க பார்க்கலையா? கண்ணுக்கு எதிரில் பார்க்கிறோம். அதனால இந்த சண்டை சச்சரவுகளுக்கு மதம் காரணம் என்பது அது ஒரு வரலாறுகளை சரியாக படிக்காதனால் ஏற்பட்ட விளைவு. இன்னும் கூடுதலாக கவனம் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தால் மதம் இல்லை என்றதனால் அதிகம் நடந்திருக்கிறது. பணத்திற்காக ரொம்ப பெரிய அளவில் நடந்திருக்கிறது. பெண்ணுக்காக, காதலிக்காக பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மதம் தான் அதற்கு பிரதான காரணம் என்று சொல்ல முடியாது. இரண்டாவது, மதத்தின் பெயரால் கொஞ்சம் நடக்குத, அதுவும் அந்த மதத்தை சரியாக புரிந்து கொள்ளாததனால் ஏற்பட்டது. அழிவுக்கு மதம் காரணம் இல்லை, அந்த மதத்தை புரியாத மனிதர்கள் காரணம். இப்ப எங்களை கூட அடிச்சாங்க நாங்க சொன்னோம், அதுக்காக வேண்டி எங்களிலேயே நாங்க உயிரிழந்திருக்கிறோம். எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களால் நாங்களே அடி வாங்கி எங்கள் கொள்கையை நாங்கள் சொல்லும் பொழுது எங்கள சில பேருடைய உயிரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அந்த உயிரிழப்புக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எங்க சமூகத்தை சார்ந்தவங்க எங்களை அடிச்சாங்களே, என்ன காரணம்? அந்த மதத்தை அவங்க புரிஞ்சுக்கல. வரதட்சணை வாங்காத நாங்க சொல்றோம், அவங்க வாங்கணுங்கிறாங்க. புற மதம் வாங்க வேண்டாம் என்கிறது, அவருடைய நடைமுறை வாங்க வேண்டும் என்று சொல்கிறது. சரியா மதத்தை புரிஞ்சிருந்தா எங்களை அடிச்சிருப்பாங்களா? வட்டி வாங்காத நாங்க சொல்றோம், நீ என்னடா சொல்றது எங்களை அடிக்கிறாங்க. சரியா மதத்தை புரிஞ்சிருந்தா அவங்க எங்களை அடிச்சிருப்பாங்களா? நாங்க சொல்றதுதான் சரி என்று வந்திருப்பார்கள். அப்ப மதத்தை புரியாததனால் சண்டைகள் வருகிறதே ஒழிய மதமே சண்டைக்கு காரணம் இல்லை. மதங்கள் சண்டையை ஊக்குவிக்கிறது இல்லை. அது மாதிரியான தவறான புரிதல்கள் தான் அதற்கான அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, இந்த மதங்களால் அழிவுகள் ஏற்படும் பொழுது அந்த மதத்தை கடவுளர்களை தூக்கி பிடிக்கிற கடவுள் அந்த மக்களை பாதுகாப்பதற்கு ஏன் வரல? இது அவங்களுடைய முக்கியமான கேள்வி. ஏன் வரல? இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இது மாதிரி உலகத்தில் அழிவு நேர்ந்தால் உடனடியாக இறைவன் தண்டிக்க மாட்டான் என்பதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. இஸ்லாமிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற மார்க்கம் இஸ்லாம். மதம் உங்களுடைய செயல்பாடுகளை, நடைமுறை வாழ்க்கையினை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகிற மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக அல்லது நடைமுறை வாழ்க்கையில் அநியாயம், அக்கிரமம், பாதிப்புகள், இழப்புகள், சுரண்டல்கள் எதை சந்தித்தாலும் அந்த இறைவன் உடனடியாக தீர்ப்பு வழங்க மாட்டான். அதற்கு தீர்ப்பு வழங்குவதற்கென்றே ஒரு நாளை தயாரித்திருக்கிறான். உலகம் எல்லாம் வாழ்ந்து முடிந்து மரணித்ததற்கு பிறகு மீண்டும் அவர்களை உயிர் கொடுத்து எழுப்பி அங்கேதான் முழுமையான சரியான விசாரணை கொடுப்பான். உலகத்தை விசாரிக்கிற மெத்தேடு, தண்டனை கொடுக்கிற மெத்தேடு இறைவனுடைய மெத்தேடு கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்லு. அதனாலதான் உலகத்துல வரல. நாங்க மட்டும் இல்ல, எங்களுக்கு மதத்தை சொன்ன நபிகள் நாயகம் அடிக்கும் பொழுது அப்பமும் கடவுள் வரல. இறைவன் வந்து பாதுகாக்கிறக்காண்டி வரல. போர்க்களத்தில் நிக்கிறாங்க, அடிபடுறாங்க, வெட்டு வாங்குறாங்க, குத்துக்களை சந்திக்கிறாங்க, அவங்க உடம்புல காயங்கள் ஏற்பட்டு அப்படி ரத்த சகதியில மூழ்குகிறார்கள். அவங்க தான் உலகத்துக்கு இறைவனை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அப்படிப்பட்ட இறை தூதர்கள் அடி வாங்கும் போது கூட அவர்களை அடித்தவர்களை பழிவாங்குவதற்காக, தண்டிப்பதற்காக இறைவன் வரவில்லை. ஏன்னா வர மாட்டான். உலகத்துக்கு உடனுக்கு தீர்ப்பு சொல்றது என் பாலிசி கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மரணத்துக்கு பிறகு என்னிடத்தில் வருவாய், அப்பொழுது உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த நம்பிக்கை, ஏன்னா அங்கதான் நிஜமான தீர்ப்பும் கிடைக்கும். முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற மன திருப்தி அடைகிற தீர்ப்பு அங்கதானே கிடைக்கும். நான் ஆரம்பத்தில் ஒரு உதாரணம் சொல்லி காட்டினேன். 10 கொலை செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும். ஒரு கொலை செஞ்சவனுக்கு என்ன தண்டனையோ அதைத்தான் 10 கொலை செஞ்சவனுக்கும் கொடுக்க முடியும். நியாயமா, நீதியா உலகத்தில் கொடுக்க முடியுமா? உலகத்தின் பார்வையில முடியாது. உலகத்தை காரண காரியத்தோடு வச்சிருக்கிற இறைவன் உலகத்துல நான் தண்டிக்க போறது இல்ல, அதுக்கு தனி செட்டப் வச்சிருக்கிறேன், அங்க வாங்க, அப்ப விசாரிப்பேன், அப்ப தண்டனை கொடுப்பேன். அது நிரந்தரமான தண்டனையாகவோ
அல்லது நிரந்தரமான நல்வாழ்க்கையாகவோ சுவனமாகவோ அமைந்திருக்கும் என்று சொல்லுகிற காரணத்தினால் இறைவன் உலகத்தில் ஏற்படுகிற அழிவுகளுக்கு துன்பங்களுக்கு உடனடியாக பழி தீர்க்க வரவில்லை. இங்க வந்திருக்க